Hi teachers, welcome to Future Vision Study Center from Salem. யூனிட் 9 ஐரோப்பிய வரலாறு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க டாபிக் வந்து இரு போர்களுக்கு இடைப்பட்ட முக்கிய அரசாங்கங்கள். அதாவது முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போர், இந்த இரண்டு போர்களுக்கும் இடையில இங்கிலாந்தில் அமைக்கப்பட்ட முக்கியமான அரசாங்கங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் நம்ம பார்த்துட்டோம். அந்த முதலாம் உலகப் போர்ல வந்து இங்கிலாந்தோட பங்கு அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இரண்டு போர்களுக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல இங்கிலாந்துல ஏற்பட்ட முக்கியமான அரசாங்கங்களை பத்தி பார்க்க போறோம். முதல் உலகப் போர் எந்த வருஷம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். 1914 இருந்து 18 வரைக்கும் முதல் உலகப் போர். 1939 இருந்து 45 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர். இந்த இரண்டு போர்களுக்கு நடுவுல இங்கிலாந்தோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, இங்கிலாந்துல என்னென்ன அரசாங்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு நம்ம பார்க்க போறோம். 1922 டு 23 வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த போனர்லா அப்படின்றவர் பிரதமரா இருக்கிறாரு. கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரவை, மந்திரி சபை வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து இருக்குது. எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1922ல. இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு மந்திரி சபையின் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு ஒரு கட்சியின் ஆட்சியை மீண்டும் உருவாக்கினார். யாரு? போனர்லா. இவர் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நோய் வந்து இவருக்கு இருக்குது. அந்த நோய் காரணமா அவர் வந்து நீண்ட நாள் வந்து அவருடைய அந்த அமைச்சர் பதவியில நீடிக்க முடியாம என்ன செய்வாருன்னா பதவி விலகிறாரு. இதுக்கு முன்னாடி, இந்த போனர்லா கட்சிக்கு முன்னாடி, இவருடைய பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல வந்து யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நோட்ஸ்ல அது கொடுக்கல. 1908 வந்து ஏற்கனவே படிச்சதுதான் இது. 8ல இருந்து 16 வரைக்கும் யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா, லிபரல் கட்சியை சேர்ந்த அதாவது அஸ்க்வித் இருந்தாரு. இவர் லிபரல் கட்சியை சேர்ந்தவர். அஸ்க்வித் ஒரு பேரு. எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா லிபரல் கட்சி. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அரசவை, இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு அங்க. இவருடைய அமைச்சரவை தான் வந்து அங்க இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1916 இருந்து 22 வரைக்கும் 22 வரைக்கும் பார்த்தோன்னா இவரையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். லாயிட் ஜார்ஜ். லாயிட் ஜார்ஜ் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து இங்கிலாந்துல இருக்கிறாரு. இவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் உலகப் போர் வந்து ஏற்படுது. வெற்றிகரமா வந்து இந்த முதல் உலகப் போரை வந்து நடக்கிறாரு. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த லிபரல் கட்சிக்கும், லாயிட் ஜார்ஜ் வந்து இவரும் கன்சர்வேட்டிவ் சேர்ந்தவர் தான். ஆனாலும் நிறைய முற்போக்கு கருத்துக்களை கொண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாரு. கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும் கூட முற்போக்கு சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாரு. இவரை பத்தியே ஒரு டாபிக்ல நம்ம தனியாவே நம்ம பார்த்தோம். ஏன்னா இவர் ஏழைகளின் பங்காளி. அதாவது மக்கள் நலன்ல, நாட்டுல உள்ள மக்கள், ஏழை மக்கள், அந்த மாதிரி படித்த இளைஞர்கள், வேலை இல்லாதவர்கள், இவங்களுக்காக வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாமே நம்ம படிச்சுட்டோம். அதனால இவர் வந்து நிறைய வந்து நாட்டுல நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சாரு. முற்போக்கு கருத்துக்கள் கொண்டவர். கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவரா இருந்தா கூட இவருக்கும் இந்த அஸ்மித்துக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், போட்டி மனப்பான்மைகள், இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை தான் வந்து இங்கிலாந்துல வந்து நிலவி இருக்குது. அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா 1922 இருந்து 23 வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த போனர்லா அப்படின்றவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு, மந்திரி சபை அமைக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு மந்திரி சபையின் வீழ்ச்சிக்கு பிறகுதான் இவர் வந்து ஒரு நோயின் காரணமாக இவர் வந்து விலகிறாரு. அதுக்கடுத்து 1923 டு 24 யார் வர பார்த்தீங்கன்னா பால்ட்வின் அப்படின்றவர். இவரும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல 3 முறை வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. பின்னாடி வரும் இது. ஃபர்ஸ்ட் முறை தான் வந்து பாத்தீங்கன்னா
1923லேருந்து 24 வரைக்கும் இருப்பாரு. கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவரு. அமைச்சரவை தான் வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து அமைஞ்சிருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பொருளாதாரத்த சீர்படுத்துறதுக்காக ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உலக பெருமந்தம் ஆரம்பிக்குது. 1ஆம் உலகப் போர்ல வந்து இங்கிலாந்து ஏகப்பட்ட அதாவது வந்து பொருட்சேதம், உயிர் சேதங்கள நெறையா வந்து இழந்திருக்குது. நெறையா கப்பல் படைகள்லாம் வந்து அடி வாங்கியிருக்குது. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து பொருளாதார பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது. வேலையில்லா திண்டாட்டம், தொழிலாளர்கள்லாம் வந்து அங்கங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த அமைச்சரவைலாம் வந்து பதவி ஏற்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பொருளாதாரத்த சீர்படுத்துறதுக்காக, இந்த பால்டுவினோட அமைச்சரவை அவருடைய அந்த கட்சி அமைச்சரவை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பு வரி கொள்கைய வந்து இவரு கொண்டு வராங்க. காப்பு வரி கொள்கைன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக, வெளிநாட்டுலருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து அதிகமான வரிய வந்து விதிக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உள்நாட்டு பொருட்களுடைய காப்புக்காக, அதாவது பாதுகாப்புக்காக வெளிநாட்டு கொள்கை, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த இறக்குமதி பொருள்களுக்கு அதிகமான வரிய விதிக்கிறாரு. ஏன்னா, இவர் வந்து உள்நாட்ட வந்து காப்பாத்தணுன்றதுக்காக. இந்த மாரி ஒரு காப்பு வரிய வந்து கொண்டு வராரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா, மக்களுடைய குறைகள் எல்லாமே அந்த தேர்தல்ல வாக்களிக்கிறதுல வந்து எதிரொலிக்கும். இது வந்து நம்ம இந்தியாவிலயும் வந்து இது இருக்கும். அதாவது அந்த 5 வருஷம் நம்ம இந்தியாவுல இப்ப எலெக்ஷன்னா 5 வருஷம்னா, அந்த ஆட்சியில இருக்கிற நிறை, குறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வாக்களிக்கிறத வச்சே வந்து அடுத்த தடவ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, அவங்க நிறைவான காரியங்கள செஞ்சதுனால மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லன்னா அந்த ஆட்சிய மாற்றிட்டு மக்கள் நினைத்தாங்கன்னா பாத்தீங்கன்னா, வேற ஒரு ஆட்சிய வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள தான் இவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த பால்டுவின் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த பால்டுவின் வந்து காப்பு வரி கொள்கைய கொண்டு வராரு. இவர் கொள்கைகளுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நடக்கிற அந்த தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து வாக்கு அளிக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் கவிழ்ந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1924ல வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கட்சியை சேர்ந்த மெக்டொனால்டு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 முறை வந்து இவர் வந்து பிரதமரா வந்து இருப்பாரு. 2 முறை வந்து இருக்கிறாரு. இவரு தொழிலாளர் கட்சியை சேர்ந்த ஒரு சிறுபான்மை அமைப்பு தான். இந்த தொழிலாளர் கட்சின்றது. ஏன்னா மெஜாரிட்டியான கட்சி இங்கிலாந்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் தான். அப்புறம் வந்து இந்த அ லிபரல் கட்சி, இந்த தொழிலாளர் கட்சிலாம் வந்து சிறுபான்மையர் கட்சிகளா இருந்திருக்கு. மெஜாரிட்டி வந்து கன்சர்வேட்டிவ். ஏன்னா, இந்த கன்சர்வேட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மன்னராட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, படித்து உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க, அந்த மாரி நில பிரபுக்கள் இவங்கலாம் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சிய சேர்ந்தவங்க. அவங்க வந்து பழமைவாதிகள் அவங்க. இந்த மாரி சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1924ல ஒரு தடவ மெக்டொனால்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அதுக்கடுத்து 29ல இருந்து இது வந்து பின்னாடி வரும் நம்ம பார்ப்போம். 1929, 35 வரைக்கும் ஒரு தடவ இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட அந்த முதல் தொழிலாளர் கட்சியோட பிரதமர் வந்து இவர் தான். அந்த தொழிலாளர் கட்சி அமைச்சரவை இவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே ரொம்ப புரட்சிகரமான திட்டங்களெல்லாம் இவர் வந்து செயல்படுத்தாம, மிதமா கிராஜுவலா கொண்டு போறாரு. அதாவது இறக்குமதி அந்த பொருள்களுக்கு இருந்த அந்த காப்பு வரிகள வந்து இவர் நீக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரு என்ன செய்றாருன்னா, அந்த காப்பு வரி கொள்கைய வந்து ஆதரிப்பாரு. யாரு? பால்டுவின் வந்து ஆதரிக்கிறாரு. கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த பால்டுவின் வந்து அந்த காப்பு வரி கொள்கைய ஆதரிக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்றாரு, அந்த காப்பு வரி கொள்கையில வந்து நீக்கிருவாரு. இறக்குமதி பொருள்களுக்கு இருக்க அந்த காப்பு வரியில நீக்குறாரு. அது மட்டும் இல்லாம, இந்த மெக்டொனால்டு தொழிலாளர் கட்சியை சேர்ந்த மெக்டொனால்டோட ஆட்சியில வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வாடகை குடியிருப்பு வீடுகள். கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு இல்லாதவங்களுக்கு, வருமானம் குறைவா உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகள கட்டி கொடுக்குது. இன்னைக்கு கூட நம்ம நாட்டிலேயும் கூட அது இருக்குது. கலைஞர் வீடுகள் திட்டம். இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு இல்லாதவங்க, நிலம் இல்லாத அந்த ஏழைகளுக்கு வந்து கவர்மெண்ட்டே வீடு கட்டி குடுக்குதுல்ல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து அப்ப 1924 அந்த பீரியட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த வாடகைக்கு குடியிருப்பு வீடுகள் வந்து கவர்மெண்ட்டே கட்டி குடுக்கக்கூடிய ஒரு சட்டத்த கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு வந்து இவர் ஆதரவு குடுக்குறாரு. ஏன்னா, அந்த ரஷ்ய புரட்சி ரஷ்யா வந்து அந்த இங்கிலாந்தோட வந்து நட்பு நாடா இருந்துட்டு டக்குன்னு வந்து விலகிரும். அந்த மாரி சூழ்நிலையில வந்து யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கட்சி தான் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சிருக்கும். இவர் வந்து என்ன பண்றாரு, டக்குன்னு அப்ப ரஷ்யா மேல வந்து இங்கிலாந்துக்கு ஒரு கோபம் இருக்கும். அதனால அந்த கோபம் இருந்துக்கும். இவர் வந்து இந்த லிபரல் கட்சி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லிபரல் கட்சியோட ஆட்சியில வந்து ரஷ்யா மேல ஒரு கோபம் இருக்குது. ஆனா,
இவர் மெக்டொனால்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவு கொடுக்கும்போது என்ன செய்றாங்கன்னா, அந்த லிபரல் கட்சியோட ஆதரவு வந்து இவருக்கு கிடைக்காம போயிருது. கிடைக்காம போற அது ஒரு மெஜாரிட்டி இவர் இழந்துறாரு. இழந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி வந்து கவிழ்ந்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, பால்டுவினே 2வது தடவ வருவாரு. கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வரும். திருப்பி 2வது முறையா வந்து பால்டுவின் தான் வராரு. ஏன்னா மெஜாரிட்டி லிபரல் அந்த பார்ட்டிஸ்லாம் வந்து இவருக்கு வந்து ஓட்டு போடல. அதனால வந்து மெஜாரிட்டி கம்மியான உடனே, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, 1924ல இருந்து 29 வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வராங்க. இந்த திருப்பி வந்து இந்த 2வது தடவையா வந்து இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி பால்டுவின் தலைமையில வந்து அமைச்சரவை வரும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான தொழிலுக்கு மட்டும் பாதுகாப்பு வரிகள வந்து விதிக்கிறாங்க. அதுல வந்து முக்கியமானது தங்க நாணய திட்டம். இந்த தங்க நாணய திட்டம் பத்தி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். தங்க நாணய திட்டம்னா என்னன்னு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1926ல வந்து பொது வேலை நிறுத்தம் வந்து இவருக்கோட காலத்துல வந்து நடக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர்கள் அதாவது நிலக்கரி சுரங்கங்கள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வந்து வேலை நிறுத்தம் பண்றாங்க. ஏன்னா, அந்த சுரங்க தொழில் செய்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் அவங்க வேலை செய்வாங்க. குறைவான வருமானம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இத வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து தொழிற் கட்டுப்பாடு சட்டத்த கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து வாபஸ் வாங்கி அத பெரிய அளவுல வந்து இப்போ ஒரு கலகமா வெடிக்காதபடி தடை செய்றாரு. அதுக்கடுத்து 1928ல இருந்து பார்த்தீங்கன்னா, 21 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை வந்து வழங்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாரி இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 21 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 29லேருந்து 31 வரைக்கும் பெக்னர் வந்து 2ஆம் முறையா வந்து வராரு. தொழிலாளர் கட்சி. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இவரே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல வந்து அந்த வர்த்தகம் வந்து ரொம்ப மந்தமா இருக்கு. பொருளாதார நெருக்கடி இருக்குது. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருமந்தம் வந்து உலகளவுல ஐரோப்பிய நாடுகள்ல பூராமே அந்த பெருமந்தம் வந்து ஆரம்பிக்குது. இந்த பெருமந்தம் வந்து 1929லேருந்து 39 வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த பெருமந்த காலத்துல திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்டு தான் வராரு. வேலையில்லா திண்டாட்டம் வேற ரொம்ப அதிகமா இருக்குது. 1931 அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுல 3 மில்லியனா வந்து வேலையில்லாதவங்களோடது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பசி, பஞ்சம், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா, பிளவு வந்து ஏற்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இவரோட கட்சி வந்து தோல்வி அடையுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1931லேருந்து 40 வரைக்கும் கட்சிகளுக்குள்ளே பிளவு ஏற்பட்டதுனால இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர் கட்சிய மட்டும் நம்பி இல்லாம, கன்சர்வேட்டிவ், லிபரல் கட்சி என்ன செய்றாரு, கூட்டு சேர்த்து கூட்டாட்சி அமைக்கிறாரு. சர்வ கட்சி அப்படின்னா வந்து மற்ற கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு, தொழிலாளர் கட்சி மட்டும் இல்லாம, கன்சர்வேட்டிவ், லிபரல் கட்சி அவங்களுடைய ஆதரவு இப்ப நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்குது. தமிழகத்துல இப்ப எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் அ இப்ப அதாவது கூட்டணி சேருவாங்க. கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்டொனால்டு அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிரி கட்சிகளா இருந்தா லிபரல் கட்சியும், கன்சர்வேட்டிவ் கட்சியும் டக்குன்னு என்ன பண்ணியாருன்னா, ஆதரிச்சு என்ன அவங்களுடைய ஆதரவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய தேசிய அரசாங்கத்த வந்து உருவாக்குறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர் கட்சிய சேர்ந்த மெக்டொனால்டு, பால்ட்வின், நெவில் சேம்பர்லைன் இவங்கலாம் வந்து தொடர்ந்து வந்து இங்கிலாந்துல வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து ஆகுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய அரசாங்கம் வந்து உருவாகுது. இந்த தேசிய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த தேசிய அரசாங்கம் வந்து எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1931லிருந்து 40 வரைக்கும் வந்து தேசிய அரசாங்கம் வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து நடக்குது. இவங்க வந்த உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதாரத்துல வந்து ரொம்ப அந்த பொருளாதார பெருமந்தம் தான் அதாவது உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க ஒரு சூழல். அந்த பெருமந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 1929 டூ 39 வரைக்கும். அப்ப இந்த தேசிய அரசாங்கம் வந்து அமைக்கிறாங்க. கூட்டாட்சிகளோட லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி இவங்களுடைய ஆதரவோட இந்த மெக்டொனால்டு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கட்சி இது 3 சேர்ந்து ஒரு கூட்டணி அரசு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய அரசாங்கம். இதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 1931லேருந்து 40 வரைக்கும். இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த பெருமந்தம் வந்து இங்கிலாந்த வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொருளாதார சீரமைக்க பண்ணுது. பொது செலவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. பொது செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நாட்டோட பொது செலவுகள் குறைக்கிறாங்க. இவங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே. வரிகள அதிகப்படுத்துறாங்க. தங்க நாணய திட்டத்திலிருந்து இங்கிலாந்து வந்து விலகுது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த தங்க நாணய திட்டம் பத்தி நான் முன்னாடி சொல்றேன்னு சொல்லி. இதுல இந்த பொது செலவை குறைக்கிறது அப்படின்னா, என்னென்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய சம்பளத்த பூரா வந்து டக்குன்னு வந்து இங்கிலாந்து வந்து குறைக்குது.
இந்த இங்கிலாந்துன்றத விட இந்த தேசிய அரசாங்கம் குறைக்குது. அப்புறம் அரசு செலவினங்கள குறைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாயிட் ஜார்ஜ் பீரியட்ல வேலை இழந்தோருக்குலாம் வந்து உதவித்தொகை அவர் வந்து குடுத்தாரு. வேலை இல்லாதவங்களுக்கு. அந்த உதவித்தொகையெல்லாம் வந்து டக்குன்னு வந்து என்ன பண்றாங்கன்னா, நிப்பாட்டிர்றாங்க. இந்த மாரி செய்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து அந்த பொருளாதாரத்த அந்த நாட்டோட அந்த கஜானாவுல வந்து கஜானா காலி ஆயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த மாரி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலைகள வந்து சீரமைக்கிறாங்க. இதுல தங்க நாணய திட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த தங்க நாணய திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்ல இருக்கக்கூடிய தங்கத்தோட அளவ பொறுத்து பணத்த வந்து அச்சிடுவாங்க. நாட்ல இருக்க தங்கத்தோட அளவ வச்சு தான் வந்து பணம் வந்து அச்சடிக்கப்படுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட இத எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பண மதிப்பு ஈக்குவல் டூ இந்த தங்கத்தோட மதிப்பு. ஒரு நாட்டோட பண மதிப்பும், தங்க மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதான் வந்து தங்க நாணய திட்டம்ன்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து என்ன செய்யலாம்னா, எப்ப நெனச்சாலும் தங்கள்ட்ட இருக்கிற அந்த பணத்த வச்சு, அந்த பணத்துக்கு ஈக்குவலான தங்கத்த வந்து வாங்கிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பண மதிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சு என்ன பண்ணுதுன்னா, ஆ த அதாவது இந்த ஏற்றுமதிலாம் வந்து அதிகமாகுது. தொழில் வளர்ச்சி வந்து திருப்பி வந்து மீண்டும் வந்து ஆ துளிர்க்க ஆரம்பிக்குது. இந்த தங்க நாணய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா நாடுகள்ல இருக்குது. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நாணய திட்டத்திலிருந்து 1931ல வந்து விலகிரும். இது விலகுனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டோட அந்த பண மதிப்பு குறைஞ்சு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார சீரமைப்பு வந்து ஓரளவுக்கு சூழ்நிலைகள் வந்து சரியாகுது. ஏற்றுமதி அதிகரிக்குது. தொழில் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து துளிர்க்க ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுங்க வரிகள். அதாவது இறக்குமதி பொருள்களுக்கு வந்து அதிகமான வரிய வந்து விதிக்கிறது. இறக்குமதி பொருள்களுக்கு அதிகமான வரி விதிக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இங்கிலாந்து நாட்டுக்குள்ள இருக்கிற உற்பத்தி பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைவான வரிய விதிச்சுட்டு, வெளிய இருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருள்களுக்கு அதிகமான வரிய வந்து விதிக்கிறாங்க. இந்த ஓட்டாவா பொருளாதார மாநாடுன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வர்த்தக மாநாடு. வர்த்தக மாநாடு. இது வந்து எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1932ல வந்து நடந்திருக்குது. ம். இந்த ஓட்டோவா பேரரசுல ஓட்டோவா பொருளாதார மாநாடு. இந்த ஓட்டோவா பொருளாதார மாநாடுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாடுகள்லாம் கலந்துக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலாந்தோட காலனி நாடுகள். அந்த டொமினியன் அந்தஸ்து பெற்ற காலனி நாடுகள். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியாவும் பிரிட்டனோட ஒரு காலனி நாடா தானே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டொமினியன் அந்தஸ்து வந்து வாங்கிருச்சு. அப்ப இந்த நாடுகளுக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வரிய வந்து குறைக்கிறதுல வந்து வரி சலுகைகள் வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து பண்றாங்க. பண்றதுனால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அந்த வரி குறைக்கப்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலனி நாடுகள் அல்லது டொமினியன் நாடுகள்ல வந்து என்ன செய்றாங்கன்னா, உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல போயி என்ன செய்வாங்கன்னா, அதிகமா போய் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்ப இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார சீரமைப்பு வந்து ஏற்படுறதுக்கு, இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்குது. அதாவது அந்த டொமினியன் அந்தஸ்து பெற்ற நாடுகளுக்கு வந்து வரி சலுகைகள் வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரி. உள்நாட்டு தொழில்கள் ஏன்னா உள்நாட்டு தொழில்கள பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிகமான வரி குடுக்குறாங்க. ஆனா, அந்த டொமினியன் அந்தஸ்து மற்றும் இந்த இங்கிலாந்தோட காலனி நாடுகளுக்கு வந்து வரி சலுகைகள் குடுக்குறாங்க. மற்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வரிய விதிச்சு, இவங்களுடைய அந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு வந்து அந்த மலிவு வீடுகள் கட்டிக் குடுக்குறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுமான துறையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு அதிகமாகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 மில்லியன் அ முன்னாடி நம்ம பார்த்தோம். 3 மில்லியன் கிட்ட வந்து வேலை இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில இந்த கட்டுமானம் குறைந்த வீடுகள் கட்டுறதுனால, இந்த கட்டுமானத் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுல வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகமாகுது.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள், லண்டன் போக்குவரத்து வாரியம். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகம்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி, லண்டனுக்குன்னு சொல்லி அந்த போக்குவரத்துக்குன்னு தனியா ஒரு போர்டு உருவாக்குறாங்க. அதே மாரி இது விமான படைகளுக்கும் தனியா ஒரு ஆணையத்த வந்து இது பண்றாங்க. இது எல்லாமே அந்த நிலக்கரி சுரங்கங்கள் தனியா, போக்குவரத்து கழகங்கள் தனியா, அந்த விமானத்துக்குன்னு சொல்லி விமான கம்பெனிகள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, தேசியமயமாக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொருளாதார அந்த சீர்திருத்தத்துக்கான ஒரு நடவடிக்கைகளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய அரசாங்கத்தோட நடவடிக்கைகளா தான் வந்து 1931லேருந்து 40 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டத்த வந்து கொண்டு வர்றாங்க. எப்ப கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1935ல வந்து கொண்டு வர்றாங்க. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட்டு பொருளாதார மேம்பாடு. இந்த மேற்கண்ட நடவடிக்கைலாம் ஏற்கனவே பார்த்த மாரி தான். இந்த மேற்கண்ட நடவடிக்கைனால, இந்த தேசிய அரசாங்கத்தோட மேற்கண்ட நடவடிக்கைகள், அதாவது இந்த தங்க நாணய திட்டத்திலருந்து வெளியேறது, பொது செலவுகள வந்து குறைக்கிறது, அதுக்கடுத்து வந்து அந்த ஓட்டோவா பொருளாதார மாநாட்டுல வந்து எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் என்னன்னா, வெளிநாட்டுலேருந்து வர்ற எல்லா பொருட்களுக்கும் அதிகமான வரிய விதிக்கிறது. உள்நாட்டுல தொழில் வளத்த வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய அந்த காலனி நாடுகள் அல்லது குடியேற்ற நாடுகள், டொமினியன் அந்தஸ்துல அந்த நாடுகள் ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரி சலுகைகள் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள் தனியா, லண்டன் போக்குவரத்து வாரியம் தனியா, இங்கிலாந்து விமான கம்பெனிகள் தனியா, இது 3யும் சேர்த்து என்ன பண்றாங்க, தேசியமயமாக்குறாங்க. இந்த மாரி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான இந்த பொருளாதார இந்த நடவடிக்கைகள்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார மேம்பாடு அடையுது. வேலை இல்லாம இருந்தவங்களுடைய அந்த எண்ணிக்கைலாம் வந்து டக்குன்னு கணிசமா வந்து குறைஞ்சு, வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. கட்டுமான துறையில அதிகமாகுது. ஆக்கத் தொழில், அதுக்கடுத்து தனிப்பட்டவரோட சராசரி வருமானமும் உயருது. ஆக்கத் தொழில்னு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய தொழிற்சாலைகள் செய்றவங்க, உற்பத்தி பொருள்கள வந்து தயார் செய்றவங்க. இவங்கலாம் வந்து அதிகமா வந்து தங்களுடைய தொழில்கள வந்து செய்றதுனால, இங்கிலாந்தோட அந்த தேசிய வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம தனிநபரோட சராசரி வருமானமும் வந்து உயருது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1935 இந்திய அரசு சட்டம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் ஏன்னா இங்கிலாந்து வந்து அதோட குடியேற்ற நாடு. பிரிட்டனோட இங்கிலாந்தின் குடியேற்ற நாடு இந்தியா. காலனி நாடா இருந்துச்சு. இப்ப வந்து 1935ல வந்து ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. இந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட மிகப்பெரிய ஒரு அரசு சட்டமா வந்து பார்க்கப்படுது. இந்தியாவுக்கான முக்கியமான சட்டம் இது. இந்த சட்டத்த வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க இப்ப அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல வந்து இந்த சட்டம் வந்து வராத ஒரு டாபிக்கே இருக்காது. ஏன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தான் வந்து இந்த 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு பொறுப்பாட்சி வழங்குறதுக்காகவே இந்த சட்டத்த வந்து பிரிட்டன் வந்து நிறைவேற்றும். ஆனா, இந்த சட்டத்தோட அம்சங்கள்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு நான் வந்து எழுதி காமிக்கிறேன். இந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாகாண சுயாட்சிய வந்து வழங்குது. ஆனா, மத்தியில வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருக்கும். மாகாணங்களுக்கு சுயாட்சிய வந்து வழங்குது. மாகாண சுயாட்சி. இந்த சமயத்துல வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, 1919ல இருந்த அந்த இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில ஒழிக்கப்பட்டுச்சு. 1919ஆம் ஆண்டு இரட்டை ஆட்சி. அந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1935ஆம் ஆண்டு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருப்பாங்க. இந்த இரட்டை ஆட்சி அப்படின்னு சொன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கங்க. இரட்டை ஆட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது வைஸ்ராய் இருப்பாரு. அதாவது மத்தியில வந்து அ வைஸ்ராய் சென்ட்ரல் லெவல்ல வந்து பார்க்குறப்ப வைஸ்ராய் இருப்பாரு. அதுக்கடுத்து அமைச்சர் இருப்பாரு.
வைஸ்ராயோட அதிகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வைஸ்ராய் வந்து யாரா இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வைஸ்ராயா தான் இருப்பாரு. அப்ப வைஸ்ராயும், அமைச்சர்களும் இருப்பாங்க. இதுதான் வந்து இரட்டை ஆட்சி. 2 பேருமே வந்து ஆட்சி செய்வாங்க. இதுல வைஸ்ராயோட வந்து அதிகமா இருக்கும். அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியரா இருப்பாங்க. வைஸ்ராய்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களா தான் இருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்கள் அளவுல வந்து சுயாட்சிய குடுத்துட்டு, மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சிய வந்து வச்சுருவாங்க. மாகாணங்கள்ல வந்து சுயாட்சி. இந்த இப்ப அதாவது கல்வி, சுகாதாரம், விவசாயம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாகாண அரசாங்கமே நீங்க நடத்தலாம். அவங்க முழு நிர்வாகம் வந்து நான் வந்து இந்தியாவுக்கே குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த இரட்டை ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இந்த மாகாண சுயாட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, மாகாணங்கள்ல வந்து யார் இருப்பாங்கன்னா, அமைச்சர்கள் இருப்பாங்க. மத்தியில வந்து பிரிட்டிஷ் இருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆளுநர் அல்லது பிரிட்டிஷ் கவர்னர் இருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த அதிகாரம், அந்த ஆளுமை, பிரிட்டிஷோட ஆளுமையும், பிரிட்டிஷோட அதிகாரம் தான் வந்து மேலோங்கி இருக்குது. இந்தியர்கள் வந்து சும்மா பெயரளவுக்கு மட்டும் தான் வந்து, எங்களுக்கு வந்து நீங்க இந்த பொறுப்ப வந்து குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி வந்து பிரச்சனை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 47ல வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்த 1935ஆம் ஆண்டு அந்த இந்தியாவுக்கான இந்த அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில 1950ஆம் ஆண்டு சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையா அமைஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1935ஆம் ஆண்டு கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் தான். இந்த சட்டத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து இந்த இந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1937ல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில வந்து ஒரு ஃபெடரல் கோர்ட் முதல்ல ஃபெடரல் கோர்ட் வந்து இந்த 1935ஆம் ஆண்டு சட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ச சட்டத்தின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெடரல் கோர்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என அழைக்கப்படுது. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, 1935ஆம் ஆண்டு சட்டத்தினால் உருவான சட்டத்தோட அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் தான் இது. இந்த இந்த இதுல வந்து இந்த ஃபெடரல் கோர்ட் நம்ம பார்த்தோம். இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேட்ஜுக்காக நான் வந்து சொல்றேன். ஜிகே தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஏன்னா இத ஒவ்வொரு வரலாறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்தையும் லிங்க் பண்ணி தான் வந்து நம்ம படிக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து 1937 இந்தியாவுல இருக்கிற சுப்ரீம் கோர்ட் டெல்லியில ஆரம்பிக்கப்பட்டுச்சு 1937ல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து முதல்ல வந்து எப்ப வந்து ஆரம்பிச்சுச்சுன்னா, 1774ல கல்கத்தாவுல. கல்கத்தாவுல வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல 1774ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மதராஸ் நீதிமன்றம் கொண்டு வராங்க. 1801ல மதராஸ்ல நீதிமன்றம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1801ல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைல வந்து ஒரு ஹைகோர்ட். அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1823ல. இந்த 3 இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து ஹைகோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அ மெட்ராஸ் ஹைகோர்ட், மும்பை ஹைகோர்ட். இது வந்து சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1937ல டெல்லியில வந்து ஃபெடரல் கோர்ட்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வந்துருது. அதுக்கு முன்னாடி இந்த 1774 கல்கத்தால ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல வந்து ஆரம்பிச்சது. இப்ப இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல நன்மைகள் குடுக்குற மாரி இந்தியர்கள் அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியர்களுக்கு பல நன்மைகள வந்து செய்ற மாரி இந்த 1935ஆம் ஆண்டு சட்டத்த வந்து இயற்றுவாங்க. இந்தியர்களுக்கு வந்து நாங்க பொறுப்பாட்சி குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் மட்டும் தான் ஆட்சி இந்தியாவ செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னா, நாங்க இந்தியர்களுக்கும் வந்து பொறுப்பாட்சிய குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சட்டத்த இயற்றுவாங்க. இந்த சட்டத்தோட அம்சங்கள்லாம் நம்ம பார்த்தோம், முக்கிய அம்சங்கள. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, பொதுவுல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அதிகாரத்தோட அந்த ஆட்சி அதிகாரத்தோட அந்த ஒ ம வலிமை, அந்த அதிகாரம், மையம் அந்த மையத்த வந்து பார்த்தீங்கன்னா,
பிரிட்டிஷ் கவர்னர் அல்லது பிரிட்டிஷ் வைஸ்ராய் தான் வந்து அவங்களுடைய கையில தான் வந்து அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரத்த வச்சுட்டு, சும்மா பெயரளவுக்கு மட்டும் அமைச்சர்கள் வந்து மாகாணங்கள சுயாட்சியா நீங்க வந்து இயங்கலாம். உங்கள்ட்ட வந்து கல்வி, சுகாதாரம், விவசாயம் இந்த மாரி டிபார்ட்மெண்ட்லாம் நாங்க குடுக்குறோம். உங்களுக்கு முழு நிர்வாகத்தையும் உங்க கையில நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த வைஸ்ராய் அல்லது வைஸ்ராய் ஆட்சி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1919 வரைக்கும் தான் வைஸ்ராய் இருந்திருக்கிறாரு. வைஸ்ராயோட ஆட்சி. அதாவது மத்தியில வந்து இரட்டை ஆட்சி இருந்திருக்கு. வைஸ்ராயி பிளஸ் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1935ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாகாணங்களுக்கு மட்டும் நாங்க சுயாட்சிய குடுக்குறோம். மாகாணங்கள்ல வந்து அமைச்சர் மட்டும் தான் இருப்பாரு. நீங்க சுயாட்சின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நாங்க கல்விய குடுத்துர்றோம், சுகாதாரத்த குடுத்துர்றோம், விவசாயத்த குடுத்துர்றோம். இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ஆட்சி செஞ்சு நீங்களே வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி மாகாணங்கள மட்டும் குடுப்பாங்க. ஆனா மத்தியில வந்து திருப்பி வந்து ஆளுநர் ஆட்சி தான் இருந்திருக்கு. ஆளுநரோட ஆட்சி, அதிகாரம், வலிமை வந்து மிக அதிகமாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பெயரளவுக்கு மட்டுமே இந்த பொறுப்பாட்சிய இந்தியாவுல வழங்கிட்டு, அத்தனை அதிகாரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கையில வச்சிருக்குது. இதனால வந்து விளைந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1947 நம்ம அந்த விடுதலை போராட்டம். அதுக்கப்புறம் விடுதலை அடையுது. 1950ஆம் ஆண்டு வந்து இயற்றப்பட்ட அந்த சட்டத்த வந்து இந்த 35ஆம் ஆண்டு சட்டம் வந்து ஒரு பேஸா வந்து அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நம்ம படிச்சத வந்து தொடர்ந்து ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிறலாம். அதாவது முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர் வந்து 1914லேருந்து 18 வரைக்கும் நடந்துச்சு. 2ஆம் உலகப் போர் 1939லேருந்து 45 வரைக்கும் நடந்துச்சு. இந்த மாரி சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருந்த கட்சிகள், அந்த கட்சி தலைமையில இருக்கக்கூடிய பிரதமர்கள் யார் இருந்தா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெக்டொனால்டு தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டணி ஆட்சி அமையறாங்க. அதாவது கன்சர்வேட்டிவ், லிபரல் கட்சிலாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்த உருவாக்குறாரு. அது வந்து தேசிய அரசாங்கம். அதோட ஆட்சி அந்த பீரியட் வந்து 1931லேருந்து 40 வரைக்கும். 1929லேருந்து 30 வரைக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார பெருமந்தம் வந்து உலக அளவுல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாரி சூழ்நிலையில இந்த தேசிய அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, பொருளாதார சீரமைப்பு பண்றாங்க. அதுல தான் வந்து அந்த தங்க நாணய திட்டத்திலிருந்து இங்கிலாந்து வந்து 1931ல வந்து வெளிய வந்துரும். அதுக்கடுத்து அந்த டொமினியன் குடியேற்ற நாடுகளுக்கு மட்டும் வரிச்சலுகைகளை குடுத்துட்டு, மற்ற வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வரிய விதிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டவா பொருளாதார மாநாடு 1932ல நடக்குது. அந்த சமயத்துல வந்து இத வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலக்கரி சுரங்கங்கள், லண்டன் போக்குவரத்து வாரியம், இங்கிலாந்து விமான கம்பெனிலாம் வந்து தேசியமயமாக்குறாங்க. இந்த மாரி செஞ்ச அந்த பொருளாதார நடவடிக்கைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து அந்த ஏற்றுமதி, இறக்குமதி, அந்த வேலையில்லா திண்டாட்டம், வறுமை இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கி ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு அதாவது அந்த 1935ஆம் ஆண்டு ஒரு சட்டத்த வந்து குடுக்குது. அதுல வந்து என்னன்னா, நாங்க இந்தியர்களுக்கு வந்து பொறுப்பாட்சிய நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, இந்த சட்டத்த குடுக்குறாங்க. அந்த சட்டத்தோட அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம். தொடர்ந்து படிங்க. ரெட் இங்க்ல எழுதியிருக்கிறதும், ரெட் இங்க்ல மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் கொஞ்சம் இன் டெப்த்தா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.